நண்பர்களே வணக்கம். நான் உங்களுக்கு சபுரன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ஆர்டர் நம்ம கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆப்பம், அதுக்கு முட்டை கறி, முட்டை மசாலா கிடையாது, முட்டை கறி அப்படின்னாலே கொஞ்சம் கிரேவியாக வரணும். நம்ம முட்டை மசாலா இருக்கிறத அப்லோட் பண்ணியிருக்கிறோம். முட்டை கறி அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆளுக்கு 4 ஆப்பம் பண்ணுறோம். அந்த 4 ஆப்பத்துக்கு ஒரு முட்டை, அதுக்கு தகுந்த கறி. அப்போ 4 ஆப்பம் சாப்பிட்டோம்னா கறி கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணோம். நம்ம முட்டை சாப்ஸு தொக்கு அதில் பண்ணோம்னா ரொம்ப ட்ரையாக பண்ணணும், கொஞ்சம் செமிகிரேவி மாதிரி பண்ணணும். இது கொஞ்சம் கறியாக பண்ணணும். அப்போ தான் என்னென்னா ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை அதுக்குள்ளே கறியை வச்சு 4 ஆப்பம் சாப்பிட முடியும். அதுக்கு தகுந்த வர நம்ம கறி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டையை பாயில் பண்ணணும். அது கொஞ்சம் லேட்டாக நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம் 2 அடுப்புமே. அதே டைமில் ஆரம்பத்தில் வெங்காயம் இல்லை வதக்க போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர டைமில் தான் முட்டை வேக போடும். முட்டை நமக்கு ஒரு 10 15 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் தாண்டினோன்னா அதை உடச்சிக்கலாம். முட்டை உடச்சி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அதுக்கு கேரக்டர் மாறிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். மொத்தம் 150 முட்டை 150 பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 9 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு முட்டைக்கு கரெக்டாக 60 கிராம், அதாவது மொத்தம் நீங்கள் கணக்கு பார்த்து 100க்கு மொத்தம் 9 கிலோ எடுத்துக்கிறோம். அதில் 3/4 ஒரு பங்கு தக்காளி போடும். தக்காளி ரொம்ப எக்ஸஸாக தேவை கிடையாது. அப்புறம் என்னென்ன சேர்க்குறோம், எந்த டைமில் சேர்க்குறோம், நல்லா வதக்கி தான் பண்ணணும். நல்லா வதக்காட்டி டேஸ்ட்டு கரெக்டாக வராது, திக்னஸும் வராது. அப்புறம் கடைசியில் முந்திரி ஊற வச்சு 3/4 கிலோ, ஒரு 100க்கு அரை கிலோ கணக்கு பண்ணி 150 3/4 கிலோ எடுத்து ஊற போட்டுருக்குறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது ஊரில் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டு பண்ணணும். கொஞ்சம் பச்சை முட்டை 10 முட்டை நல்லா அப்படியே நல்லா கிரேட் பண்ணி, அதாவது நல்லா கடைஞ்சி அந்த பச்சை முட்டையை சேர்த்து வைக்கிற டைமில் கொஞ்சம் டேஸ்ட்டு திக்னஸ் எல்லாமே வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பத்தில் ஊர்லேயே வச்சு தாளிப்பு எல்லாமே போட்டு நம்ம நான்வெஜ்ஜுக்குள்ளே அதே பட்டை வகைகள் தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை வதக்கிறோம். வெங்காயம் வதக்கி வர டைமில் முட்டையை வேக போடுறோம். இப்படி ஸ்டெப் அதை பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம அடுப்பு பற்ற வச்சு உருளி அடுப்பு வைக்க போகிறோம். உருளி அடுப்பில் வச்சு சட்டகம் போட்டுக்கிட்ட இந்த உருளி நல்லா சூடாக உடனே தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் வச்சுக்கிறோம். இந்த 9 கிலோ வெங்காயம் வளர்க்குற 900 மில்லி, அதாவது 1 லிட்டருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த அளவு நம்ம எண்ணெய் சேர்த்து பட்டை வகைகளும் மொத்தமாட்டு 9 கிராம் அளவு, 1 கிலோவுக்கு 1 கிராம் போதும். அந்த அளவு சேர்த்து தான் நம்ம அதுக்கப்புறம் பட்டை வகைகள் நல்லா சூடாகி, அதாவது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை நம்ம நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். உருளி சூடாக தேங்காய் சேர்க்குறோம். பாருங்கள், பியூர் கோகோனட் ஆயில். பட்டை வகைகள் எல்லாமே தாளிப்பு போடுறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அது போடுற டைமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொரிஞ்சு வர. நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் தான் பண்ணுறோம். அந்த கஸ்டமர் அப்படி தான் கேட்டுருக்குறாங்க. நீங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் விரும்புகிற மாதிரி செய்து தரக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்படியே தாளிப்பு எல்லாமே அப்படியே ஃப்ரை ஆகி வந்து பாருங்கள். நம்ம போட்டு வரணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் தாளிப்பு போடணும். இப்போ நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறா 9 கிலோ வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். ஆரம்பத்தில் நம்ம தீயை நல்லா ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வெங்காயம் வதங்கி வர தீயை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுபோல் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம இது முட்டை கறி பண்ணுறதுனால தான் நம்ம கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். அது வதங்கினதுக்கப்புறம் நான் இதுக்கு கொஞ்சம் மசாலா எடுத்து மாற்றினா அதை அரைச்சி சேர்ப்போம். அதெல்லாம் வேணும்னா நம்ம வெங்காயம் இந்த அளவு நம்ம முட்டை மசாலானா 100 முட்டைக்கு 5 கிலோ அந்த மாதிரி தான் சேர்ப்போம். அதாவது ஒரு முட்டைக்கு 5 அந்த மாதிரி தான் வரும். அதே டைமில் பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிட்டுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கும். ஒன்று ஒரு அளவு இருக்குது. நம்ம முட்டை கறியானால இந்த அளவில் சேர்க்கணும். தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். ஆரம்பத்தில் நம்ம ஒரு 1/4 கிலோ அளவில் அசல் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வேக வைக்கிற டைமில் அதை நான் உங்களுக்கு கட்டும். முட்டையில் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அதனால என்ன உப்பு ஜாஸ்தியாக அளவில் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை கொஞ்சம் குறைவாக ஃபீல் பண்ணால் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜாஸ்தியாக அளவில் பார்த்துக்கணும். நல்லா சூடாக தொடங்கிட்டு இருந்த வெங்காயம் அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். டீ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நான் சொன்னது போல் ஆரம்பத்தில் ஜாஸ்தி பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஃப்ரை ஆகி வர கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வார டைமில் நம்ம இது பச்சை மிளகு வெள்ளை மிளகு சேர்த்து நல்ல மணத்துக்கு வேண்டி இஞ்சி பூண்டு
பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே சேர்க்க போகிறோம். அதோட பொறுமையாக நம்ம கிண்டி விட்டுருந்தோம். கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் பொறுமையாக செய்யணும். வெங்காயம் இப்போ 50% மேலே வதங்கி வந்துட்டு எண்ணெயில் சைடில் அப்படியே தெளிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ தீயை கொஞ்சம் மீடியம் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப ஊற வச்சுன்னா அடி பிடிக்கும். அதே டைமில் முட்டையை வேக போட்டு 5 நிமிஷம் பக்கத்தில் ஆகிட்டு முட்டை கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயத்தில் 1/4 கிலோ புதினா கொஞ்சம் செழிப்பாக எடுத்துனா எடுத்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கிறோம். அந்த புதினாவை அப்படியே சேர்த்துக்கலாம். புதினா உள்ள நல்லா வெங்காயத்தை கூட கலந்து வந்து எண்ணெயை வாங்கி போட்டு அப்போ நல்ல ஒரு சூப்பரான மனம் கிடைக்கும். அப்படியே முட்டையை வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த முட்டைக்கு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் 2 நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சங்காய் சூப்பராக நறுக்கி சேர்த்துருக்குறோம். அப்போ முட்டை வந்து நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் வைக்கிறதுனால முட்டை வந்து வெந்து வரணும், அதே டைமில் உடையக்கூடாது. அதனால இந்த பொருட்களை சேர்த்தா வேக வைக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட வேக டைம் ஆகிட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கூட கொதித்த உடனே நம்ம முட்டையை அப்படியே வந்து அடுப்புலேருந்து கீழே இறக்கி இன்னும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த டைமில் நமக்கு இந்த மசாலா சூப்பராக ரெடி ஆகி வர இதை தக்காளி எல்லாமே வதக்கி அப்புறம் மசாலா அரைச்சி சேர்த்து கொஞ்ச நேரத்தில் வந்து முட்டையை நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கிறோம். மசாலா மிஷினில் மசாலையில் அரைச்சி ஊற்றி என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் எல்லாம் சேர்த்து கிரேவி ஆக்கி லாஸ்ட்டாக நம்ம முட்டை இந்த கிரேவி உள்ளாடி சேர்க்கணும். வெங்காயம் நல்லா சுருண்டு வந்து பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக போகுது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடும். அதுக்கு உள்ளாடி இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் பச்சை மிளகு, வெள்ளை மிளகு போட்டோம். வெள்ளை மிளகு கம்பல்சரி கிடையாது, நம்ம போட்டதுக்குன்னா கொஞ்சம் நல்ல மனம் இருக்கும். போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருக்கு. அப்படியே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தமாக 400 கிராம் சேர்க்குறோம். எல்லாமே சேர்த்து ஒரு 2-3 நாள் நல்லா கிண்டி விட்டு முதல் டைமில் இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 கிலோ தக்காளி இந்த வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் சேர்க்க போகிறோம். வெள்ளை மிளகு சேர்க்குறோம், பச்சை மிளகு சேர்க்குறோம், கிண்டி விடுறோம். தீயம் பாருங்க ரொம்ப நல்லா கம்மி பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடலாம். இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் மாறிட்டு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்ல ஃபைனாக வதங்கி வரணும். நம்ம கிட்டத்தட்ட மட்டன் சிக்கன் இதெல்லாம் வதக்குறது போல் நல்ல ஃபைனாக வதங்கி வரணும். வதக்குறது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவு வதக்குறோமோ அந்தளவு திக்னஸும் வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் டீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடுவோம். டீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தக்காளியும் நம்ம சொன்ன பக்கத்துக்கு கரெக்டாக வதங்கி வந்துட்டோம். மொத்தமாக இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வரைக்கும் 1.5 மணி நேரம் பக்கத்தில் ஆகிருக்கு. டைம் ஆனாலும் இது மாதிரி பொறுமையாக தான் பண்ணணும். இந்த டைமில் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி 100 கிராம் அளவில் சேர்க்குறோம். நம்ம ஆர்டினரியாக இந்த அளவுக்கு 50 கிராம்லேருந்து சேர்ப்போம். நம்ம ஏன் 100 கிராம் சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி, அதாவது இந்த முட்டை கறி லைட்டாக என்ன ஒரு டேஸ்ட் பண்ணி தான் வரும். ஒன்று நம்ம கலரை ரொம்ப முக்கியம், அதை நான் சொல்லிடுவேன். நம்ம 1 மினிட் அடுத்த மசாலா எல்லாம் போடக்குள்ளாடி இந்த மஞ்சள் பொடி போட்டு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே மஞ்சள் பொடி வர நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வத்தல் பொடி மஞ்சள் போடலாம். வத்தல் பொடி இந்த 150 முட்டையும் 150 கிராம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு கூடுதல் குறவு சேர்த்துறவங்க அதே அளவில் மல்லிப்பொடி சேர்க்குறோம். 100 கிராம் பெருஞ்சீரக பொடியும் சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பொடி கொஞ்சம் அது ஒரு 10 கிராம் சேர்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டில் வத்தல் பொடி சேர்க்குறோம். மல்லிப்பொடி சேர்க்குறோம். பெருஞ்சீரக பொடி ஒன்றுக்கு அளவு நான் சொல்லியிருக்கிறேன்.
இது சொந்தமாக பொடிச்ச கரம் மசாலா பொடி. இது நம்ம சொந்தமாக பொடிச்சு ஒரு டப்பாவில் இருக்குது. இதோட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம தேவைக்கு ஒரு நூறு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி 2 நிமிஷம் போது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கட்டி தயிர் 150 மில்லி அளவில் சேர்க்கணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் சேர்த்து இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு தோட்டம் கூட தண்ணி விடாமல் இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டோம்னா மசாலாவோட காரம் எல்லாம் அந்த காரமும் மணமும் எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளி வெள்ளாடு நல்லா பிடிச்சி அவசரப்பட்டு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற போட்டு இந்த முக்கால் இதில் முந்திரியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து 10 முட்டை நம்ம நல்லா அடித்து வச்சு அதுவும் சேர்த்து கிரேவியை கொஞ்சம் திக்காக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம உடைச்சி வச்சுருக்கிற முட்டையை சேர்க்கணும். உடைச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இந்த கறியில் ஊற விட்டுக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணால் மல்லியில் தூவி அடுத்த கீழே இறக்கணும். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஆரம்பத்தில் நம்ம மொத்தம் தண்ணியை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மசாலா எல்லாமே கட்டி கட்டியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா லைட்டாக நம்ம இதெல்லாம் லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணி விட்டு ஒரு கொதிப்பு பண்ணி தேவையான தண்ணி இது நல்லா லூஸ் ஆகக்கூடிய அளவு ஒரு 5 லிட்டர் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான 5 லிட்டர் அளவில் தண்ணி தேவை. நல்லா கிண்டி விடுறோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். இது மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் ஆகிட்டு நல்லா கொதிச்சு இருக்கு. இப்போ லூஸாக்கி மசாலா நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த டைமில் வந்து முந்திரி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மறுபடியும் கொதிக்கட்டு இந்த முந்திரியோட 10 வாசனை மாறினதுக்கப்புறம் 10 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த முட்டையை சேர்த்து ஒரு கொதிச்சதுக்கப்புறம் உடைச்சி வச்சுருக்கிற முட்டையை சேர்க்கணும். உடைச்ச முட்டை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி 100 கிராம் அளவில் நல்லா வாஷ் பண்ணி காம்படத்தை கருவேப்பிலை சேர்க்கணும். இது அடிஷனலாக சூப்பரான ஒரு மணத்தை கொடுக்கும். கறி பாருங்கள் இந்த அளவு லூஸாக இருக்கணும். இது நம்ம முட்டை விடுற டைமில் கொஞ்சம் கூட திக்கு தான் ஆகும். கறி அப்படிங்கிறது ரொம்ப உரங்குற மாதிரி ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே பக்குவமும் கரெக்டாக இருக்கணும். கலரும் பாருங்கள் நான் சொன்ன அளவில் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதித்து வந்துட்டு இந்த முந்திரியோட பச்சை வாசனை மாறிட்டு இப்போ அழகாக அடித்து கறி கட்டிக்கிற முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை அப்படியே வந்து எங்குமா அப்படியே பிரிஞ்சு இருக்கிறத பாருங்கள். இது வந்து சூப்பரான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். அடிஷ்னல் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், திக்னஸை கொடுக்கும். அந்த விஷயங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் முட்டையை நம்ம அடித்து ஊற்றுறோம். இது நம்ம உப்பு காரம் எல்லாமே எக்ஸாக்ட்லி செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்து 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கிட்டு மல்லியில் தூவி அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வேண்டியதான். இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு பக்குவம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து முட்டை கறி அப்படிங்கிறது கரெக்டாக முட்டை கறியாகவே தான் இருக்குது. பக்குவம், கலர், டேஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சூப்பராக உடைச்சி வச்சுக்கிற முட்டை அப்படியே சேர்த்துக்கிறேன். முட்டை நம்ம உடைக்காம எந்த மாதிரி வந்து பீஸ் ஆகாமல் முழுசாக உடைச்சி எடுத்தோமே அதே மாதிரி நம்ம ஸ்பாட்டுக்கு அனுப்புகிற டைம்லையும் அதே மாதிரி அனுப்பிடுவோம். இங்கே பாருங்கள் நம்ம மசாலா சாப்ஸ் எல்லாம் அப்படின்னா சாப்ஸ்னால் முட்டையோட சேர்ந்து மசாலா தான் இருக்குது.
அதே டைமில் வந்து சுக்கா அப்படிங்கிற டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கட்டியாக இருக்கும். கறி அப்படின்னா பாருங்க வந்து கறி எல்லாம் மேலே இருக்குது, கறிக்கு உள்ளாடி முட்டை கிடக்குது. நம்ம இதை வச்சு நம்ம கறி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து இந்த சூட்டில் முட்டையை அப்படியே ஊற வச்சுட்டோம். நைஸ் ஆட்டி 200 கிராம் மல்லியில் சூப்பராக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மல்லியில் அப்படியே சேர்த்து ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் இருந்து கீழே இறக்கிக்கிறோம். சூப்பரான இந்த முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. 42 முட்டை கறி பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஆப்பம் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நான் வந்து முட்டை எடுக்கல, முட்டையோட கறி தான் எடுக்கிறேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். கறியை பாருங்கள், அது நம்ம அந்த அடித்து ஊற்றுற முட்டையில் வந்து கரெக்டாக தெரியுது பாருங்கள். மல்லியில் எல்லாம் போட்டு மல்லியில் செழிப்பாக போட்டுருக்குறேன். சூப்பராக பார்த்தாலே சாப்பிடணும் இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ.